ஹாய் ஆல். ஆக்சுவலாக ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவர். அதனால தான் வாய்ஸ் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது. ப்ளீஸ் டூ அட்ஜஸ்ட் வித் இட். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசனுமே ஃப்யூச்சரில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் மாதங்களாகவே எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த பறக்கும் பாம்புன்னு சொல்கிற இந்த கொம்பேரி முக்கன் வந்து இருக்குது, மரத்துக்கு மரம் வந்து தாவிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பட் அது கண்ணால் பார்க்கவே இல்லை. சரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பால்கனி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லில்லி பாண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த லில்லி பாண்டுக்கு கீழே என்னவோ ரோப் மாதிரி இருந்துச்சு, சுருண்டு போய் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஸ்னேக்கு. சரி என்ன பாம்புன்னு பார்த்தா கொம்பேரி மூக்கன். அது வந்து ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்குங்களாம். அது வந்து மரத்துக்கு மரம் வந்து தாவுமா, லைக் அது வந்து பறக்கும், ஒரு விதமான பறக்கிற பாம்பு அப்படின்ட்டு. சரி இதுக்கு மேலே செடியெல்லாம் வச்சா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா சில நாள் நம்ம போய் தண்ணி ஊற்றுவோம், சில நாள் ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா போய் ஊற்றுவாங்க. லைஃப் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா? என்ன தான் ஆசைக்கு நம்ம செடிங்க வச்சு வளர்த்தாலும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, அப்புறம் நேபர் ஒருத்தவங்க வந்து அவங்க சர்ச்சில் கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 50க்கும் மேற்பட்ட செடிகளை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ லிமிட்டடாக ஒரு 10-15 செடி தான் மாடியில் வச்சுருக்கோம். லைக் குயிங்பாட், நார்த்தங்காய், அப்புறம் மிளகாய் இப்போ நான் தான் போட்டு விட்டேன், சப்போட்டா, சீத்தாப்பழம், அப்புறம் வந்து அரளி செடி, ஏன்னா நமக்கு சாமிக்கு பூ நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு பாரிஜாதம், பவளமல்லி, வெத்தலை, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட லில்லி பாண்டு, அப்புறம் வந்து புதினா. புதினா எப்போவுமே நான் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் போடுற புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறத விட. அதுக்கப்புறம் ரோஸ் செடி, நாட்டு ரோஸு, காஷ்மீர் ரோஸு, அப்புறம் வந்து குரோட்டன்ஸ் வந்து ஒரு ஒன்றே ஒன்று சும்மா அழகுக்காக வந்து வச்சுருக்கேன். அப்புறம் செம்பருத்தி செடியிலேயே வந்து ஒரு 3-4 வெரைட்டி வந்து வச்சுருக்கேன். டோட்டலாக இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் 100 செடி இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 10 செடி கிட்ட தான் இருக்குது. பட் இதுவுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்குது. நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், நம்மளே தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் அந்த லைஃப் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாம்பு வந்து ஒரே நாளில் எடுத்த டிசிஷன் தான், தொட்டிங்க எல்லாத்தையும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு. மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் லைஃப் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி பார்த்துக்கிற ஒருத்தவங்க கிட்ட தான் தொட்டி செடிகள்லாம் கொடுத்துருக்கோன்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. இதுதாங்க ரீசன் வந்து கார்டனை வந்து நாங்கள் டீக்ளேட்டர் பண்ணதுக்கு. ஓகேங்க, வேறு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பபாய்.